பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது நத்தத்தில் குடியிருக்கின்ற பிரச்சனை இல்லாத இடங்கள் அதிலே பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சிறப்பு திட்டத்தை ஒன்றை உருவாக்க இருக்கிறோம். அப்படி அந்த சிறப்பு திட்டம் வருகிற போது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அனைவருக்குமே பட்டா வழங்குகிற ஒரு வரலாறு நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அரியா கிரயம் என்று சில பேர் இன்றைக்கு இடங்களை வாங்கி வைத்திருக்கிறார். அது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள். அது என்ன என்று சொன்னால், அந்த நிலங்களை பொறுத்தவரையிலும் இங்கே சீலிங் இருப்பதற்கு முன்னால் அதிலே இடம்பெற்றவர்கள் அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார். அப்படி வாங்குகிற போது அவர்களெல்லாம் இன்றைக்கு அதனுடைய நிலைகளை மனதிலே வைத்து நகர்ப்புறங்களில் இருக்கின்றவர்களுக்கு, மாநகரத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம், சுற்றுப்புறங்களில் இருக்கின்றவர்களுக்கு அதற்காக ஒரு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அதற்கான நிதிகளை வழங்கியவுடன் அவர்களுக்கு அந்த பட்டாக்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இது 2008 முதல் 2025 வரையிலும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற மொத்த மனுவில் 6280 மனுக்கள் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 100 நாளில் 576 பேர்கள் இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக இந்த அரசு தன் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எல்லோரும் இங்கே சொன்னார்கள், மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று. 20 ஆண்டு காலத்தில் 8 முறைதான் குறிப்பிட்ட காலத்திலே தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற காலங்கள் 9வது மாதம் 10வது மாதம் எல்லாம் தண்ணீர் மேட்டூருக்கு வந்ததற்கு பிறகுதான் திறக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 90 அடி இருந்தால் மட்டும்தான் டெல்டா பகுதிக்கு தண்ணீரை நாம் எடுத்து செல்ல முடியும் என்ற நிலையிலே தான் அந்த பணிகளை நெருங்கினதுக்கு பிறகு அதை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார்கள். அது விரைந்து அவரே அந்த வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி காட்டுவார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த அணை திறப்பதை பற்றி. ஆகவே இதை பற்றி சொல்வதற்கு காரணம், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதித்தான் இந்த ஆட்சி பல்வேறு பணிகளை இன்றைக்கு ஆட்சி வருகிறது. மேற்கு இங்கே பருவமழை குறைந்திருக்கிற காரணத்தால் பல அணைகளிலே தண்ணீர் இல்லை. இந்த நிலையிலே தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக வறட்சி என்று சொல்லி சில மாவட்டங்களை அறிவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் டெல்டா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பணிகள் வழங்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இதை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் மாதம் முடிந்ததற்கு பிறகு, அதற்கான ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டதற்கு பிறகு, விவசாயியுடைய எவ்வளவு நிலங்கள் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த நிலத்திலே எவ்வளவு பயிர் அங்கே வளர்ந்திருக்கிறது, அதே நேரத்தில் நிலத்தின் தன்மை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வதற்கு ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு சென்றதற்கு பிறகு அவர்கள் அதற்கு பிறகு அவருடைய அனைத்து பகுதியும் ஆய்வு செய்ததற்கு பிறகு அதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் சிறந்த ஆட்சியாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 நாள் பொறுத்தவரையிலும் இந்த ஆட்சியில் முதல் முறையாக சாதனை என்று சொன்னால், சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ஒரு குறுகிய இடத்திலே, அது மக்கள் நெருக்கடி இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கிறது. அதற்காக இந்த ஆண்டு 83 கோடி ரூபாய் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகம் உருவாக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லோருக்கும் இருக்கிற சிக்கல் ஒன்றுதான், நம்முடைய விருந்தினர்கள், அதே நேரத்தில் குழுக்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் பல்வேறு தலைநகரத்தில் இருக்கின்ற இடத்திற்கு செல்கிற போது அவர்களுக்கு செலவு செய்வதற்கு யார் என்ற நிலை இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அதே நேரத்தில் வருவாய்த்துறையில் இருக்கின்ற அலுவலர் தான் அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். அதிலே தவறுகள் நடைபெற்று கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் சிந்தித்தார்கள். சிந்தித்தின் அடிப்படையில் இதற்காகவே விருந்தினர்கள், குழுக்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அங்கே வருகை தருகிற போது அவர்களுக்காக ஆகின்ற செலவை மாவட்ட வாரியாக
எந்தெந்த மாவட்டத்தில் கூடுதலாக இருக்கிறது என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக 6,85,00,000 ரூபாய் நிதிகளை வழங்கி இருக்கிறார். இது முதலிலே வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் என்ன செய்வது, இதற்கான செலவுகளை நாங்கள் எப்படி மேற்கொள்வது என்று தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நிதிகள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பேரிடர் மீட்பு சுற்று நிதியிலிருந்து முன்பாக இதற்கு முன்னால் நிதிகள் வழங்கியதில்லை. ஏனென்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்ததற்கு பிறகுதான் எவ்வளவு நிதிகள் வேண்டும் என்று கேட்கிற காலம் இருக்கும். ஆனால் இந்த அரசு இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருக்கும் 50 கோடி ரூபாய் முன்பணமாக அவர்களுக்கு வழங்கி உடனுக்குடன் அந்த நிவாரணப் பணியை ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கிய நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் தளபதி என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வருவாய்த்துறையில் இருக்கிற அலுவலர்கள் தாங்கள் ஓட்டு வாகனங்களுக்காக எரிபொருள் செலவு கூடுதலாக கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறை அலுவலர்களை பொறுத்தவரையிலும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டியிருக்கிறது. இதற்காக அவர்களுக்கு கூடுதலாக அவர்களுக்கு எரிபொருள் செலவிற்காக 3,96,00,000 ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.